الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما الجدار فكان لغلامين يتيمين في المدينة وكان تحته كنز لهما وكان أبوهما صالحا فأراد ربك أن يبلغا أشدهما ويستخرجا كنزهما رحمة من ربك وما فعلته عن أمري ذلك تأويل ما لم تستع عليه صبرا ويسألونك عن ذي القرنين قل سأتلو عليكم منه ذكرا إنا مكنا له في الأرض وآتيناه من كل شيء سببا فأتبع سببا حتى إذا بلغ مغرب الشمس وجدها تغرب في عين حمئة ووجد عندها قوما قلنا يا ذا القرنين إما أن تعذب وإما أن تتخذ فيهم حسنا قال أما من ظلم فسوف نعذبه ثم يرد إلى ربه فيعذبه عذابا نكرا وأما من آمن وعمل صالحا فله جزاء الحسنى وسنقول له من أمرنا يسرا சூரா கஹ்ஃபுடைய 82வது ஆயத்திலிருந்து أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما الجدار فكان لغلامين يتيمين في المدينة وكان تحته
وكان تحته كنز لهما وكان أبوهما صالحا فأراد ربك أن يبلغا أشدهما ويستخرجا كنزهما رحمة من ربك وما فعلته عن أمري ذلك تأويل ما لم تستطع عليه صبرا ويسألونك عن ذي القرنين قل سأتلو عليكم منه ذكرا إنا مكنا له في الأرض وآتيناه من كل شيء سببا فأتبع سببا حتى إذا بلغ مغرب الشمس وجدها تغرب في عين حمئة ووجد عندها قوما قلنا يا ذا القرنين إما أن تعذب وإما أن تتخذ فيهم حسنا قال أما من ظلم فسوف نعذبه ثم يرد إلى ربه فيعذبه عذابا نكرا. சூரா கஹ்ஃபுடைய சென்ற வாரத்துடைய தொடரிலே 82வது ஆயத்தை சென்ற வாரம் படித்தோம். இந்த வாரம் இதே மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்திலே ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் யார் என்பதை பற்றி தான் இன்று நாங்கள் படிக்க இருக்கின்றோம். இந்த கடைசி ஆயத்திலே 82வது ஆயத்திலே உள்ள கடைசி வசனம்தான் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் யார் என்பதை தெளிவுபடுத்துகின்றது. இதில் இந்த 3 நிகழ்வுகளுக்கு பிறகும் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன விடயம் வமா ஃபஅல்துஹு அன் அம்ரி, இவைகளெல்லாம் நான் செய்தது என்னுடைய அபிப்பிராயப்படி நான் செய்யவில்லை. அப்படி என்றால் அல்லாஹ் எனக்கு செய்யும்படி அறிவித்தான் நான் செய்தேன். கப்பலில் ஓட்டையை போட்டதும்
இதே போன்று அந்த பிள்ளையை கொலை செய்ததும் சுவரை நேராக்கியதும் இது என்னுடைய விருப்பப்படி நான் செய்யவில்லை. وَمَا فَعَلْتُهُ عَنْ أَمْرِي என்று சொல்லிவிட்டு ذَلِكَ تَأْوِيلُ مَا لَمْ تَسْطِعْ عَلَيْهِ صَبْرًا நீங்கள் பொறுமையாக இருக்க முடியாததனுடைய விளக்கம் இதுதான். இப்ப நீங்க சூரா கஹ்ஃப்ல இந்த வசனத்துல எல்லா இடங்கள்லையும் மாலம் தஸ்ததி என்றுதான் மேலுள்ள ஆயத்துகள் வந்தது. உதாரணமாக 75வது ஆயத்திலும் இன்னக லன் தஸ்ததிஅ மஇய ஸப்ரா, 78வது ஆயத்திலும் மாலம் தஸ்ததி அலைஹி ஸப்ரா. ஆனால் இந்த ஆயத்தில் மாத்திரம் மாலம் தஸ்தி அலைஹி ஸப்ரா ஒரு தா கிடையாது. மாலம் தஸ்தி அலைஹி ஸப்ரா இதுதான் வித்தியாசம். மற்ற இடங்களிலெல்லாம் தஸ்ததி என்று வந்திருக்கின்றது. ஆனால் இந்த ஆயத்தில் மாத்திரம் மாலம் தஸ்தி அலைஹி ஸப்ரா தஸ்தி என்று வந்திருக்கின்றது. இப்பொழுது ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் யார்? இவர் பல கருத்து வேறுபாடுகள் இவர் விடயத்தில் வந்திருக்கின்றது. தஃப்சீரை பொறுத்தவரையில் இந்த ஆயத்துகள் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமான ஆயத்துகள். ஹதீதுகளில் புகாரியுடைய பெரிய ஹதீஸை நாம் சென்ற வார தஃப்சீரிலே பார்த்தோம். இமாம் புகார் ரஹிமஹுல்லா அவர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சஹீஹான ஹதீஸ் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக வந்திருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லியிருக்கின்றார். இப்பொழுது இந்த ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் என்பவரை பற்றியுள்ள மிக முக்கியமான சில விடயங்கள் சமூகத்தில் பேசப்படுகின்றது. இதில் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அரசரா அல்லது ஒரு வலியா அல்லது ஒரு நபியா அல்லது கடைசி காலத்தில் உலகத்தில் வெளிவரக்கூடிய அவுலியாக்களில் ஒருவரா? ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் உடைய பெயரை அதிகமானவர்கள் இன்று உச்சரிப்பதை பார்க்கின்றோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக ஒரு கருத்து இருக்கின்றது. ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அஜலை நீட்டி கொடுப்பான் தஜ்ஜாலை பொய்ப்பிக்கும் வரை. தஜ்ஜாலுடைய காலத்தில் தஜ்ஜாலை பொய்ப்பிக்கும் வரை ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஆயுளை நீட்டி கொடுப்பான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக இமாம் தாரகுத்னி ரஹிமஹுல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த ஹதீஸை சில உலமாக்கள் பலகீனமான ஹதீஸ் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் என்று ஏன் பேர் வந்தது? இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் கிதாபுல் அம்பியாவிலே இன்னமா சும்மியல் ஹதிர் அன்னஹு ஜலஸ அலா ஃபர்வத்தின் பைதா ஃபைதா ஹிய தஹ்தஸு மின் خلفه خضرا. ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வெள்ளையான இடத்தில் அவர்கள் நபி இல்லை, ஆனால் இல்ம் கொடுக்கப்பட்டிருந்தார்கள். இன்னும் சில உலமாக்கள் 2 ஆயத்துகளை வைத்து ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் நபி என்று சொல்லியிருக்கிறார்கள். சூரா கஹ்ஃபுடைய முதலாவது 82வது ஆயத் வருகிறதே, இந்த கடைசியாக ஓதினோமே, வமா ஃபஅல்துஹு அன் அம்ரி, என்னுடைய விருப்பத்தின் பிரகாரம் நான் செய்யவில்லை என்றால் யார் ஏவியது? அல்லாஹ்வுடைய வஹி.
அப்ப வஹி இல்ஹாம் இறங்கி இருக்கணும், அப்ப ஒரு நபி. இரண்டாவது சூரா கஹ்ஃபுடைய 65வது ஆயத், ஆதைனாஹு ரஹ்மதம் மின் இந்தினா, எங்கள் புறத்திலிருந்து ரஹ்மத்தை நாங்கள் கொடுத்தோம் என்ற இந்த வசனத்தின் பிரகாரம் அவர் ஒரு நபி என்பதை இந்த ஆயத் 2 ஆயத்துகள் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஏனென்றால் இல்ஹாம் இருக்கிறது, வஹி ஒன்று இருக்கிறது, இல்ஹாம் என்று ஒன்று இருக்கிறது, ஃபராசத் என்று ஒன்று இருக்கிறது, கஷ்ஃப் என்று இருக்கிறது. இவைகளெல்லாம் உலமாக்கள் எழுதி வைத்த விடயங்கள். வஹி என்றால் அல்லாஹுவின் புறத்திலிருந்து வந்த கட்டளை. இல்ஹாம் என்றால் கட்டளை அல்ல, உதிப்பு. இல்ஹாம் என்றால் உதிப்பு. ஃபராசத் என்றால் பார்வை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், இத்தகு ஃபராசத்தல் முஃமின் ஃபஇன்னஹு யன்துரு பினூரில்லாஹ், மூமினுடைய ஃபராசத்தை பயந்து கொள்ளுங்கள், அவர் அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தால் பார்க்கின்றார். ஃபராசத். அடுத்தது கஷ்ஃப். கஷ்ஃப் என்றும் ஒரு பார்வை இருக்கிறது. உலமாக்கள் இவைகளை பற்றி நிறையவே எழுதியிருக்கிறார்கள். அப்ப ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இல்ஹாம் கொடுக்கப்பட்டதா? இல்லை. என்றால் இல்ஹாமால் ஹராமை ஹலால் ஆக்க முடியாது. ஒரு வலி சொல்றார், எனக்கு இல்ஹாம் வந்தது இந்த ஹராத்தை ஹலாலாக்கும்படி, அல்லது இந்த ஹலாலை ஹராமாக்கும்படி எனக்கு இல்ஹாம் வந்தது என்று யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு உயிரை கொலை செய்வதற்கு இல்ஹாம் அல்ல. ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் விளையாடி கொண்டிருந்த பிள்ளையுடைய கழுத்தை என்ன செஞ்சாங்க? கொலை செய்தாங்களே, உடைத்து. இது இல்ஹாமால் கொலை செய்திருக்க முடியாது, இது அல்லாஹ்வுடைய வஹி. அப்ப வஹி இறங்கி இருந்தால் அவர் யார்? ஒரு நபி என்று உலமாக்கள் சொல்லிருக்கிறாங்க. இமாம் ஸஅலவி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, இவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்தே வாழ்ந்து வந்தவர் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது கருத்து சொல்றாங்க இமாம் ஸஅலவி, அவர் இப்பொழுதும் ஒரு நபியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மூன்றாவது சொல்றாங்க, அவர் பார்வைகளை விட்டு மறைந்து வாழ்கிறார். பார்வைகளை விட்டும் என்ன, இவைகளை வைத்துதான் தற்காலத்திலே மக்களுடைய நாவுகளில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் என்ற பெயர் உலாவிக் கொண்டிருக்கிறது. இப்ப ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் வாழ்றாங்களா, இருக்கிறாங்களா? இப்ப உலமாக்கள் சொல்லி இருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்படின்னு. உலமாக்கள் என்ன, உலமாக்கள் 2 கூட்டம் ஆயிட்டாங்க. இது கருத்து வேறுபாடான விடயம். கருத்து வேறுபாடான விடயம். இந்த கருத்து வேறுபாட்டை ஒரு நாளும் என்ன ஒற்றுமைக்கு வாங்கன்னு அழைக்கல. கருத்து வேறுபாடாகவே அது இருக்கும். உலகத்தில் கருத்து வேறுபாடான விடயம் என்பதற்காக சண்டை பிடிக்க தேவையில்லை யாரும். அது கருத்து வேறுபாடுதான். 2 கருத்தும் இருக்குது. உயிரோடு இருக்கிறாங்க, மௌத்தாயிட்டாங்க ஹதிர் அலைஹிஸ்ஸலாம். இல்ல அதுக்கு சண்டை பிடிப்பது என்பது அது நியாயமற்றது. 2ஐயும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறாங்க, ஒவ்வொரு வருடமும் சந்திக்கிறாங்கன்னு சிலர் சொல்லிட்டாங்க. ஏன் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளோ காலம் வாழ்றாங்கண்டா சொல்றாங்க, ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் ஐனுல் ஹயாத்துடைய தண்ணியை குடிச்சாங்களாம். துல்கர்னைன் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் சந்திக்கிறாங்க என்று ஃபதுல் பாரியில கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப இவ்வளோ விடயங்களை பார்த்தோம். ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறாங்க. ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறாங்கன்னு முக்கியமாக சொன்னது யாரு தெரியுமா? இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ், இமாம் இப்னு ஸலாஹ் ரஹிமஹுல்லாஹ். இந்த 2 பேரும் தான் முக்கியமாக ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறாங்க என்று சொன்னது. அவங்க கொண்டு வந்த ஆதாரங்கள் என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜனாசா இருக்குது, மௌத்தாயிட்டாங்க. ஜனாசா இருக்கும் பொழுது ஒரு மனிதர் சஹாபாக்களுடைய தோள்களை கடந்து கடந்து வாரார்.
இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்பொழுது சஹாபாக்களுக்கும் தெரியல இவர் யார் அப்படின்னு. அவர் ஆறுதல் சொல்றார், அவங்களுக்கு இருந்தவங்களுக்கு எல்லாம் ஆறுதல் சொல்றாங்க அவர் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு. அவர் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சில உலமாக்களுடைய கருத்துகள் இவ்வாறு இருக்கிறது. ஆனால் அதிகமான உலமாக்களுடைய கருத்து ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகிவிட்டார்கள், ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இல்லை என்பது அதிகமான உலமாக்களுடைய கருத்து. இப்ப மக்காவுல பாபுல் வதா என்ற ஒரு வாசல் உண்டு காபாவுல, பழைய பாபுல் ஹஸ்வரா பக்கத்துல. இவ்விடத்துல என்ன செய்வாங்கண்டா, துல்காதா மாதம் முதல் சனிக்கிழமை இரவு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பார்த்து கொண்டிருப்பாங்க. மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து அந்த பாபுல் வதா என்ற வாசலால முதலா யார் வெளியே வாராரோ அவர்தான் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் என்று மக்களுடைய ஒரு நூதனமான கருத்து இருந்து அவரது போய் நிற்பாங்க எல்லாரும் பார்த்துட்டு. ஆனா அது சரியான கருத்தல். ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் தான் மக்காவிலிருந்து வாராங்க. அப்ப இஸ்லாத்துல பல விடயங்கள் என்ன, இன்று உங்களுக்கு தெரியும் மஹ்தி வரமாட்டாரா, மஹ்தி எங்க, மஹ்தி விடயமாக தெளிவாக குர்ஆன் ஹதீஸ் இருக்கு. மஹ்தி எப்ப வருவார், மஹ்தி என்றா யார், மஹ்தி பிறந்துட்டாரா, இவைகள் இன்ஷா அல்லாஹ் படிக்கலாம். அடுத்து வரக்கூடிய ஆயத்துகள் துல்கர்னைன் யஜூஜ் மஅஜூஜ் சம்பந்தமான ஆயத்துகள். அப்ப துல்கர்னைன் யஜூஜ் மஅஜூஜ் சம்பந்தமான ஆயத்துகளுக்குள் கியாமத்துடைய சின்ன அடையாளங்கள் பெரிய அடையாளங்களை பற்றி விளங்கலாம், இன்ஷா அல்லாஹ் தெளிவாக படிக்கலாம். இந்த பாபுல் வதா என்ற மக்காவுடைய வாசலுக்கு பக்கத்துல மக்கள் பார்த்து கொண்டிருப்பாங்க. யார் முதலாவது வாரார் அவரை சொல்லுவாங்க ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு. இப்னு கய்யிம் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல வாழ்றாங்கன்னு சொல்ற எல்லா ஹதீஸும் அது பொய்யானது அப்படிங்கிறாங்க. நான் ரெண்டு ஆதாரத்தை முன்வைக்கிறோம். வாழ்றாங்க என்று சொன்ன உலமாக்களும் இருக்கிறாங்க, மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்ன உலமாக்களும் இருக்கிறாங்க. இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கிட்ட கேட்கப்பட்டது, ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் வாழ்றாங்களா, இலியாஸ் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறாங்களா என்று கேட்கப்பட்டது. அவங்க அதற்கு ஆதாரத்தை முன் வச்சாங்க. 3 ஆதாரங்களை வச்சு சொன்னாங்க ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் வாழ முடியாது. முதலாவது ஆதாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யப்கா அலா ரஅஸி 100 சனத்தின் மிம்மல் ஹுவல் யௌம் அலா ظஹ்ரில் அர்தி அஹதுன். சொன்னாங்க, இன்று பூமியில 100 வயதை தாண்டின யாரும் மீதமாக இல்லை, மௌத்தாயிட்டாங்க எல்லாரும். இதை வச்சு என்ன, அப்ப ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் இருந்திருந்தா நபியோங்க சொல்லிருக்கணுமா இல்லையா? இரண்டாவது சூரத்துல் அம்பியாவுடைய 34வது ஆயத், وَمَا جَعَلْنَا لِبَشَرٍ مِّن قَبْلِكَ الْخُلْدَ. நபியே, மனிதர்களில் யாரும் நிரந்தரமாக இந்த உலகத்தில் வாழ முடியாது, எல்லாருக்கும் மௌத் இருக்கு. நீங்க மௌத்தாய் மத்தவங்க வாழ்றதா? அப்ப ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாயிட்டாங்க. அடுத்தது 3வது ஆதாரமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவுல சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, அரஐத்தக்கும் ஹாதிஹில் லைலா, இன்று இரவு இருக்குதே, இன்று இரவுல நிரந்தரமாக 100 வயதை தாண்டியவர்கள் யாரும் இல்லை என்ற கருத்துப்பட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை ஆதாரமாக மா மின் நஃப்ஸின் மன்ஃபூஸத்தின் தஅதி அலைஹா 100 சனத்தின் வஹிய யௌமைதின் ஹய்யா என்ற ஹதீஸை ஆதாரமாக வச்சு சொல்றாங்க ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாயிட்டாங்க அப்படின்னு. அப்ப விலகி கொள்ளுங்க, இன்றைக்கு என்னண்டா ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி என்பதற்கான உறுதியான ஆதாரம் இருக்கிறது. ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாயிட்டாங்க என்று இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ், இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க.
ஆனா ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தோடு இருக்கிறாங்க. தஜ்ஜாலுக்கு முன்னால் எழும்பி நிப்பாங்க அவங்கதான் என்று சில உலமாக்கள் சொல்வதாகவும், அதிலும் இமாம் நவவி ரஹிமஹுல்லா, இமாம் இப்னு ஸலாஹ் ரஹிமஹுல்லா போன்றவர்கள் சொல்வதாகவும் சொல்றாங்க. இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறதாக இருந்தா நபி அவங்க சொல்லி இருப்பாங்க. ஏன்னா தஜ்ஜாலை பத்தி ஹதீஸ் வந்திருக்கிறா இல்லையா? தஜ்ஜால் உயிரோடு இன்னும் இருக்கிறான், ஆனா ஒருத்தருக்கும் தெரியாது எந்த இடம். இன்றைய உலகம், இப்ப நேற்று உங்களுக்கு தெரியும், இந்தியாவுடைய வானத்திலே ஒரு வெளிச்சம் வந்தது. இந்தியாவுடைய வானத்திலே ஒரு வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சத்தை துரத்தி எத்தனையோ பிளைட்டுகள் துரத்தி, அந்த வெளிச்சத்தை எல்லா பிளைட்டுகளும் நிறுத்தப்பட்டது நேற்று. எல்லோருமே துரத்தினார்கள். ஆனால் பிளைட்டுகள் துரத்த தொடங்கியது, கொஞ்ச நேரத்தில் அந்த வெளிச்சம் மறைந்து விட்டது. உலகத்துடைய கண்களுக்கு புலப்படாத பல உண்மைகள் இருக்கிறது உலகத்திலே. அது மலக்குகளாக இருக்கலாம், அது மலக்குகளாக இருக்கலாம், ஜின்களாக இருக்கலாம். மலக்குகள், ஜின்கள் உலக மனிதர்களுடைய கண்களுக்கு புலப்படாத ஒரு நாள். அது வெளிச்சம் என்ன? அது மலக்குகள் இறங்கக்கூடிய வெளிச்சம், சக்கீனாவுடைய வெளிச்சம். நேற்றைய நீங்க நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. இவைகள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸோடு தொடர்புபட்டவைகள் தான். உலகம் அதிசயத்தில் இருக்கும், ஆனால் நாங்கள் அதிசயத்தில் என்ன இருக்க மாட்டோம். கஸாவிலே 20,000 ஹாஃபிதுகள் இருக்கிறார். 20,000 ஹாஃபிதுகள் என்றால் அப்பா ஹாஃபித், பாப்பா ஹாஃபித், பேரன் ஹாஃபித். சென்ற ஆண்டு கஸாவிலே 20,000 ஹாஃபிதுகள் வெளியாக்கப்பட்டிருக்கிறார். ஏன்? சூரா பனி இஸ்ராயில் என்று தனி சூரா குர்ஆன்ல இருக்கிறது. இப்ப இஸ்ராயீல பத்தி படிக்கணுமாக இருந்தா நீங்க யூடியூப் சேனலுக்கு போய் படிக்க தேவையில்லை. எல்லோருக்கும் இன்றைக்கு உலகத்துல பலர் இஸ்லாத்தை தழுவுறாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பலஸ்தீனுடைய யுத்தத்துக்கு பிறகு பலர் அண்மை காலமாக இந்த வாரத்துக்குள்ள இஸ்லாத்தை தழுவிருக்கிறாங்க. ஏன்? முஸ்லிம் சமூகத்தில் மட்டும்தான் ஒரு நோய் வந்திருக்கு, செய்தியை தேடுற நோய், புது புது செய்திகள் என்ன என்று தேடுற நோய். ஆனால் முஸ்லிம் அல்லாத சகோதரர்களிடத்துல உருவாகி இருக்கிற ஒரு தேடல், இந்த இஸ்ராயலுடைய யுத்தத்தை பற்றி குர்ஆன்ல இருக்குதா, இதை பற்றி குர்ஆன்ல இருக்குதா என்று தேட தொடங்கிட்டாங்க. அவங்க தேடி கண்டுபிடித்த சுருக்கம் என்ன தெரியுமா? சூரா பனி இஸ்ராயில். இந்த சூரா பனி இஸ்ராயில நீங்க பெறட்டுங்க. இந்த யுத்தத்தை பற்றி சூரா பனி இஸ்ராயில் என்றால் என்ன சூரா? சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. இப்படி தொடங்கக்கூடிய ஆயத் இந்த சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி. அல்லாஹ் நபி அவர்களை ஒரே இரவோடு பிரயாணம் செய்ய வைத்தான் என்று ஆச்சரியத்தோடு சுப்ஹான் என்று தஸ்பீஹோடு தொடங்கக்கூடிய சூரா தான் பனி இஸ்ராயில். இந்த பனி இஸ்ராயில் சூராவை வைத்து என்ன செஞ்சிட்டாங்க தெரியுமா பலஸ்தீன் மக்கள்? இந்த சூராவுடைய சுருக்கம் என்னண்டா, குர்ஆன் உடையவர்களால் மாத்திரம்தான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாக்கலாம். வீர பேச்சு பேசக்கூடியவர்களால் பாதுகாக்க முடியாது. வீரம் பேச்சு பேசுவாங்களே, தைரிய பேச்சாளர்கள், பீரங்கி பேச்சாளர்களால மஸ்ஜிதுல் அக்ஸாவை என்ன செய்ய முடியாது, பாதுகாக்க. ஏன்? இந்த சூரா பனி இஸ்ராயில நீங்க பெரட்டினீங்கடா, சூரா பனி இஸ்ராயில மிக கவனமாக பாருங்க. இப்படி தொடங்குற பனி இஸ்ராயிலே முதல் ஆயத்துகளிலே அல்லாஹ் இந்த ஃபசாதை பத்தி அல்லாஹ் சொல்லிவிட்டான். என்ன சொல்லிட்டான் அல்லாஹ்?
وَقَضَيْنَا إِلَى بَنِي إِسْرَائِيلَ فِي الْكِتَابِ لَتُفْسِدُنَّ فِي الْأَرْضِ مَرَّتَيْنِ وَلَتَعْلُنَّ عُلُوًّا كَبِيرًا فَإِذَا جَاءَ وَعْدُ أُولَاهُمَا بَعَثْنَا عَلَيْكُمْ عِبَادًا لَنَا أُولِي بَأْسٍ شَدِيدٍ فَجَاسُوا خِلَالَ الدِّيَارِ وَكَانَ وَعْدًا مَفْعُولًا ثُمَّ رَدَدْنَا لَكُمُ الْكَرَّةَ عَلَيْهِمْ وَأَمْدَدْنَاكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ وَجَعَلْنَاكُمْ أَكْثَرَ نَفِيرًا. இந்த ஆயத்துகள் அல்லாஹ் இந்த பிரச்சனையை சொல்லிட்டான். அல்லாஹ் இந்த ஆயத்துகள் அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? இந்த பிரச்சனையை சொல்லியிருக்கிறான். இந்த சூரா பனி இஸ்ராயில் அல்லாஹ் 10 தடவை குர்ஆனை பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எத்தனை தடவை? 10 தடவை இந்த பனி இஸ்ராயில் சூறாவிலே. 10 தடவை வேற எந்த சூறாவிலையும் அல்லாஹ் குர்ஆனை பத்தி சொல்ல இல்லை. என்ன விளங்குதுண்டா, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாப்பதற்கு குர்ஆனுடையவர்கள் தேவை. யார் தேவை? அதனாலதான் சென்ற ஆண்டு வெளியாக்கப்பட்ட ஹாஃபிதுகளுடைய தொகையத்தின 20,000 பேர் ஹாஃபிதுகள் வெளியாக்கப்பட்டார் என்று அல்லாஹ் சூரா பனி இஸ்ராயில் 10 இடத்துல முதலாவது சூரா பனி இஸ்ராயிலுடைய 9வது ஆயத்தை பாருங்க. நீங்களும் பார்க்கலாம் குர்ஆன் 9வது ஆயத்தை பாருங்க. இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம் وَيُبَشِّرُ الْمُؤْمِنِينَ الَّذِينَ يَعْمَلُونَ الصَّالِحَاتِ أَنَّ لَهُمْ أَجْرًا كَبِيرًا. பனி இஸ்ராயீல்ல முதலாவது குர்ஆனை பத்தி சொல்லி இந்த குர்ஆன் வழிகாட்டும். யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், நேரான வழியை காட்டும். இது சூரா பனி இஸ்ராயீல்ல முதலாவது இடத்தை குர்ஆனை பத்தி சொன்னது. இரண்டாவது சூரா பனி இஸ்ராயிலுடைய 42வது ஆயத்தை பாருங்க. وَلَقَدْ صَرَّفْنَا فِي هَذَا الْقُرْآنِ لِيَذَّكَّرُوا وَمَا يَزِيدُهُمْ إِلَّا نُفُورًا. 41வது ஆயத். இந்த குர்ஆனில் நாங்க முழுதையும் சொல்லி இருக்கின்றோம். எப்படி? இரண்டாவது இடம். மூன்றாவது இடம் 45வது ஆயத்தை பாருங்க. அப்படியே அதே பக்கம். وَإِذَا قَرَأْتَ الْقُرْآنَ جَعَلْنَا بَيْنَكَ وَبَيْنَ الَّذِينَ لَا يُؤْمِنُونَ بِالْآخِرَةِ حِجَابًا مَسْتُورًا. பாருங்க, குர்ஆனை நீங்க ஓதினீங்கண்டா உங்களுக்கும் ஆகிரத்தை நம்பாதவர்களுக்கும் இடையில் நாம் திரையை போட்டு விடுவோம். ஹிஜாபன் மஸ்தூரா. இது பனி இஸ்ராயில் என்ற சூறாவுக்குள்ள எதை பத்தி சொல்லப்பட்டிருக்குது? குர்ஆனை பத்தி சொல்லப்பட்ட 3வது இடம். 4வது இடம் وَجَعَلْنَا عَلَى قُلُوبِهِمْ أَكِنَّةً أَن يَفْقَهُوهُ وَفِي آذَانِهِمْ وَقْرًا وَإِذَا ذَكَرْتَ رَبَّكَ فِي الْقُرْآنِ وَحْدَهُ وَلَّوْا عَلَى أَدْبَارِهِمْ نُفُورًا. 46வது அடுத்த ஆயத்தை பாருங்க. குர்ஆனை நீங்க ஓதினா பிரமுது காட்டி ஓடிடுவாங்க. எப்படி காட்டி ஓடுவாங்க? அப்ப ஹாஃபிதுகளை உருவாக்கினது சரியா இல்லையா? நாங்க யோசிக்கிற ஹாஃபிதால் என்ன செய்யலாம்? குர்ஆனால் சூரா பனி இஸ்ராயில படி. இதைத்தான் பாக்குறாங்க இன்றைக்கு உலகமே. இஸ்லாத்தை தழுவாதவங்க பாக்குறாங்க. முஸ்லீம்களாகிய நாங்க புதிய புதிய நியூஸ் என்ன வருது, புதுசு என்ன வருது என்று தேட தேவையில்ல. பழமைக்கு பாருங்க, தேடுங்க, பாருங்க. இது 4வது இடம். 5வது இடம் சகோதரர்களே, 60வது ஆயத்தை பாருங்க. 60வது ஆயத்.
وَإِذْ قُلْنَا لَكَ إِنَّ رَبَّكَ أَحَاطَ بِالنَّاسِ وَمَا جَعَلْنَا الرُّؤْيَا الَّتِي أَرَيْنَاكَ إِلَّا فِتْنَةً لِلنَّاسِ وَالشَّجَرَةَ الْمَلْعُونَةَ فِي الْقُرْآنِ وَنُخَوِّفُهُمْ فَمَا يَزِيدُهُمْ إِلَّا طُغْيَانًا كَبِيرًا. இது 5வது இடம் குர்ஆன பத்தி சொல்லப்பட்ட. 6வது இடம் 78வது ஆயத்தை பாருங்க. 78வது ஆயத்தை أقم الصلاة لدلوك الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا. குர்ஆன் ஓதுற நேரம் எப்ப? ஃபஜ்ர்ல ஓதணும். எப்போ ஓதணும்? ஃபஜ்ர்ல ஓதணும். ஃபஜ்ர்ல குர்ஆனை சத்தமிட்டு ஓதணும். அந்த பழக்கத்தை நாங்க உருவாக்கணும். அதை உருவாக்கிட்டாங்க. 20,000 பேர் ஹாஃபிதாக வாரண்டா ஃபஜ்ருக்கு ஓதாம வரையல. ஹாஃபிதுகள்கிட்ட கேளுங்க. ஹாஃபிதுகள் என்கிறவங்க தஹஜ்ஜத்ல குர்ஆன் ஓதணும். 1 ஜுஸு 2 ஜுஸு ஃபஜ்ர்ல ஓதினா தான் ஹாஃபிஸ் ஆகலாம். 20,000 பேரை ஹாஃபிஸ் ஆக்குறது லேசா? ஒரு ஆள ஹாஃபிஸ் ஆக்குறது படுற கஷ்டம். வயிற்றுல பிள்ளைய சுமந்த கர்ப்பிணி தாய்கள் ஹாஃபிதுமார். 20,000 பேரை உருவாக்குற திட்டத்தை உருவாக்கி இருப்பாங்க சூரா பனி இஸ்ராயிலை வைத்துதான். ஏண்டா உலகத்தில சகோதரர்களே, ஈமானுக்கு முன்னால குர்ஆனுக்கு முன்னால எதுவும் பிரயோஜனம் அளிக்க. இதை விலை கொள்ளும். ஈமானுக்கு முன்னால குர்ஆனுக்கு முன்னால பணமும் ஈமானும் மோதினா எது வெற்றி அடையும்? பெரும்பெரும் உலகத்துடைய ஆயுதங்களுக்கு முன்னால குர்ஆன் மோதினா எது வெற்றி அடையும்? ஈமானும் குர்ஆனும் தான். இது எங்கட நம்பிக்கை. இது எங்கட நம்பிக்கை, எங்கட ஈமான். இது எங்கட ஈமான்ல எந்த விதமான குறைபாடும் ஏற்படாது. குர்ஆன் உடையவர்களை உருவாக்குங்க. உருவாக்கினாங்க, அல்லாஹ் பாதுகாப்பான். இது 6வது இடம். 7வது இடம் சகோதரர்களே 82வது ஆயத்து பாருங்க சூரா பனி இஸ்ராயிலுடைய. وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ وَلَا يَزِيدُ الظَّالِمِينَ إِلَّا خَسَارًا. குர்ஆனை இறக்கி இருக்கிறோம். மா ஹுவ ஷிஃபா, அதுல என்ன இருக்குது? ஷிஃபா உங்களுக்கு வேணுமா? மருந்து இருக்குது அதுல, ஷிஃபா. 2வது மூமின்களுக்கு ரஹ்மத் இருக்குது அதுல. ولا يزيد الظالمين الا خسارا. அநியாயக்காரன் இருக்கானே, பிள்ளைகளை கொலை செய்யறானே, அநியாயக்காரன் இருக்கிறானே, இவனுக்கு எப்பயும் நஷ்டம் தான். அவன் ஒரு நாள் வெற்றி அடையல. ஒரு நாளும் வெற்றி, கடைசி முடிவை பாருங்க யாரு வெற்றி அடைஞ்சன்னு உங்களுக்கு விளங்கும். உலகத்துல அநியாயக்கார ஒரு நாளும் வெல்ல முடியாது. இது 7வது இடம். 8வது இடம் 88வது ஆயத்தை பாருங்க பனி இஸ்ராயில். قُلْ لَئِنِ اجْتَمَعَتِ الْإِنسُ وَالْجِنُّ عَلَى أَنْ يَأْتُوا بِمِثْلِ هَذَا الْقُرْآنِ لَا يَأْتُونَ بِمِثْلِهِ وَلَوْ كَانَ بَعْضُهُمْ لِبَعْضٍ ظَهِيرًا. அல்லாஹ்வுடைய சவால். யார சவால்? என்ன சவால் அல்லாஹ் சொல்றான்? நபியே சொல்லுங்க, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் எல்லா ஜின்களும் சேர்ந்து இந்த குர்ஆன போல ஒண்ட கொண்டு வர நாடினால் அவர்களால் கொண்டு வர முடியாது. கொண்டு வரையில் குர்ஆன போல இந்த குர்ஆனுக்குள்ள முழுதும் இருக்குது. அந்த பொக்கிஷத்தை விளங்காம இருக்கிறோம் நாங்க. லா யாதூன பிமிஸ்லிஹி وَلَوْ كَانَ بَعْضُهُمْ لِبَعْضٍ ظَهِيرًا. சிலருக்கு என்ன உதவி செஞ்சாலும் இந்த குர்ஆனை போல ஒன்றென்னு செய்யலாது. ஒரு ஷிஃபா வேணுமா, பாதுகாப்பு வேணுமா, நீங்க உயிரோட்டம் உள்ள குடும்பமாக மாறணுமா, உங்களோட ஊரை பாதுகாக்கணுமா, உங்களோட நாட்டை பாதுகாக்கணுமா, சரியான ஹாஃபிதுகளை உருவாக்கு. இது 8வது இடம். 9வது இடம்
அடுத்த ஆயத் 89வது ஆயத். وَلَقَدْ صَرَّفْنَا لِلنَّاسِ فِي هَذَا الْقُرْآنِ مِنْ كُلِّ مَثَلٍ فَأَبَى أَكْثَرُ النَّاسِ إِلَّا كُفُورًا. இந்த குர்ஆன்ல நாங்க முழுதையும் சொல்லி இருக்கிறோம். அப்ப குர்ஆன்ல முழுதும் இருக்குது. ஆனா மக்கள்ல காஃபிர்கள் தான் இதை மறுத்துருவாங்க. இது 9வது இடம். 10வது இடம் சூரா பனி இஸ்ராயிலுடைய 106வது ஆயத். 105 106வது ஆயத். வபில் ஹக்கி, அதாவது وَقُلْنَا مِنْ بَعْدِهِ لِبَنِي إِسْرَائِيلَ اسْكُنُوا الْأَرْضَ فَإِذَا جَاءَ وَعْدُ الْآخِرَةِ جِئْنَا بِكُمْ لَفِيفًا وَبِالْحَقِّ أَنزَلْنَاهُ وَبِالْحَقِّ نَزَلَ وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا مُبَشِّرًا وَنَذِيرًا وَقُرْآنًا فَرَقْنَاهُ لِتَقْرَأَهُ عَلَى النَّاسِ عَلَى مُكْثٍ وَنَزَّلْنَاهُ تَنزِيلًا قُلْ آمِنُوا بِهِ أَوْ لَا تُؤْمِنُوا. அல்லாஹ் சொல்றான், இந்த பனி இஸ்ராயலர்களுக்கு இருக்கிறாங்களே, இந்த பூமியில வாழும்படி சொன்னோம், ஆகிரத்துடைய வாக்குறுதி வந்தால் சுருட்டி எடுப்போம் இவர்களை. ஜினா அபிக்கும் லஃபீஃபா. லஃபீஃபா என்ன? ஆயத்தை கொஞ்சம் பாரு, பனி இஸ்ராயல படிங்க, எல்லா நியூஸும் பார்த்தது போதும். அவர் என்ன சொல்றார், இவர் என்ன சொல்றார், லெபனான் என்ன செய்யுது, சிரியா என்ன செய்யுது, எல்லா நியூஸையும் ஓரத்துல வைங்க. சில நாடகங்கள் நடக்கும், சில பகட்டுகள் நடக்கும், உண்மை இருக்குது, பொய் இருக்குது. எல்லாத்திலையும் எது உண்மை எது பொய் என்று உலகத்தில் யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு நோக்கத்துக்காக ஒரு வேலைகள் நடக்கலாம். யெமன் நியூஸ் வரலாம், லெபனான் நியூஸ் வரலாம், பலஸ்தீன் எல்லா நியூஸையும் வச்சுட்டு உண்மையை தேடுங்க. குர்ஆனுக்குள்ள இன்று தேடிட்டாங்க. நம்மளுக்கு பலருடைய செய்தியை தருவேன், இஸ்லாத்தை தழுவினவங்களுடைய. இந்த வாரத்துக்குள்ள, சென்ற வாரத்துக்குள்ள இந்த பனி இஸ்ராயில பார்த்து கலிமா சொன்னவர்கள் எப்படி ஆழமாக தேடி இருக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த உண்மையை முஸ்லிம் சமூகம் தேடுங்க. செய்திகளை தேடிக்கொண்டிருக்காதீங்க. அவர் என்ன சொல்றார், ஜசீரா என்ன சொல்லுது, பிபிசி என்ன சொல்லுது, இவைகள் உண்மை இருக்கலாம், பொய் இருக்கலாம். அதுவே இங்க ஒரு ஓரத்துல ஒரு நேரம் எடுத்து இந்த 10 ஆயத்தை பனி இஸ்ராயில தேடுங்க. நான் பொய் சொல்லி இருக்கிறான்னு தேடுங்க, அதையாவது செய்யுங்க. சில நேரம் நான் பொய் சொல்லலாம் தானே, மனிதன் தானே நான். உண்மை இறக்கி இருக்கிறோம் அப்பா, இது உண்மை. இது وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا مُبَشِّرًا وَنَذِيرًا. நபியே, உங்களை நன்மாராயம் சொல்லக்கூடியவராகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவே தவிர உங்களை அனுப்பவில்லை. وَقُرْآنًا فَرَقْنَاهُ. இந்த குர்ஆனை நாங்க பிரிச்சு இறக்கினோம். ஒரேடி இறங்கல இந்த குர்ஆன். 23 வருடத்துக்கு இறக்கினோம். ஏன்? لِتَقْرَأُهُ عَلَى النَّاسِ عَلَى مُكْثٍ. கொஞ்சம் கொஞ்சமா ஓதி காட்டுறது. وَنَزَّلْنَاهُ تَنزِيلًا. இது இறக்கினோம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றார், قُلْ آمِنُوا بِهِ. நபியே சொல்லுங்க, இதை நம்புங்கப்பா அந்த குர்ஆன். அவு லா துமினூ, நம்பாம விடுங்க. அல்லாஹ்வோட எச்சரிக்கை. உங்களுக்கு நம்புறண்டா நம்புங்க, நம்பாட்டி என்ன செய்ய, நம்பாம விடுங்க. ஆனா இன்னல்லதீன ஊதுல் இல்ம மின் கப்லிஹி இதா யுத்லா அலைஹிம் யഖிரூன லில் அத்கானி சுஜ்ஜதா. அறிவுள்ளவங்க இருக்கிறாங்களே, அறிவாளிகள், இந்த குர்ஆனை ஓதி காட்டப்பட்ட சுஜூதுல விழுந்துருவாங்க. என்ன இது 100% உண்மை. இந்த குர்ஆன் மட்டும்தான். அது மாத்திரமல்ல, وَيَقُولُونَ سُبْحَانَ رَبِّنَا
இன் கான வஅது ரப்பினா லமஃஊலா. சொல்லுவாங்க, அல்லாஹ் நீ எவ்வளவு தூய்மையானவன், உன்ட வாக்கு உண்மை, அல்லாஹ்ட வாக்கு உண்மை. பனி இஸ்ராயீலுடைய கடைசி ஆயத்து இதெல்லாம். 10 இடங்கள் அல்லாஹ் குர்ஆனை பத்தி சொல்லிட்டு கடைசி அல்லாஹ் எங்களுக்கு சுருக்கத்தை சொல்றான். புத்தி உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிரும் உண்மை இதுதான். அதான களிமா சொல்றாங்க. இல்லாட்டி களிமா சொல்ல மாட்டாங்களே. புத்திசாலிகள் அப்படித்தானே தேடி தேடி உண்மை அடைவாங்களே. அதோட எல்லாம் நிறுத்தல்ல. وَيَخِرُّونَ لِلْأَذْقَانِ وَيَبْكُونَ وَيَزِيدُهُمْ خُشُوعًا. அவங்க அப்படியே சுஜூதுல விழுந்து அழத் தொடங்கிடுவாங்க. இவ்வளவு உண்மைய பேசின குர்ஆனா இது. அல்லாஹ் சொல்றான், قُلِ ادْعُوا اللَّهَ وَادْعُوا الرَّحْمَنَ أَيَّمَّا تَدْعُوا فَلَهُ الْأَسْمَاءُ الْحُسْنَى. அல்லாஹ் என்று அழைங்க அல்லது ரஹ்மான் என்று அழைங்க. எதை அழைத்தாலும் அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்கள் இதெல்லாம். ஆகவே சகோதர சகோதரிகளே, கியாமத்துடைய அடையாளம் மஸ்ஜிதுல் அக்ஸா, இஸ்ராயீல பத்தி படிக்கணும் என்றா இத படிங்க. சூரா பனி இஸ்ராயில் என்ற சூரா இருக்கு. முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாதவங்களும் படிங்க. இது இந்த சூறாவை படிச்சீங்கன்னா தற்காலத்தில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு விளங்கும். இது எங்களுடைய இந்த தஃப்சீர், இந்த வகுப்பு பனி இஸ்ராயில் சூறாயிலே சூரா கஹுஃப் போய் கொண்டிருக்கு. சூரா பனி இஸ்ராயில் வரும் பொழுது அதை செய்வோம் இருந்தோம், சொல்லுவோம் இருந்தோம். அதற்கிடையில மக்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணுமே. அதனால இந்த சூறாவை பெரட்டுங்க, ஒரு மணித்தியாலம் செலவழிங்க. சூறாவுடைய ஆரம்பம் அல்லாஹ் மஸ்ஜித் அக்ஸா பத்தி தொடங்கி இருக்கிறார். சூறாவுடைய நடுவில் இப்பொழுது நடக்கக்கூடிய அனைத்து யுத்தங்களை பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். இவர்கள் மிகைப்பார்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். சென்ற ஆண்டு 20,000 ஹாஃபிதுகள் வெளியாக்கப்பட்டிருக்கிறார்கள் செய்தி உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஹாஃபிதுகள் அந்த ஊரிலே. ஏன்? இந்த சூறாவை வைத்தெடுத்த சுருக்கம். இந்த ஹாஃபிதுகளால் குர்ஆனை பாடமிட்டு குர்ஆனை வாழ்க்கையில் எடுத்து நடந்து குர்ஆனின் பக்கம் மக்களை அழைக்கிறார்களே, இவர்களால் மாத்திரம்தான் மஸ்ஜித் அக்ஸாவை பாதுகாக்கலாம் என்ற வாக்குறுதி இந்த குர்ஆனுக்குள் இருக்கிறது. அதனாலதான் அந்த தேவையை வேலையை செய்திருக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த 10 ஆயத்துகளும் எங்களுக்கு பாடமாக மாறணும். என்ன தெரியுமா? எங்கட குடும்பத்தை பாதுகாக்கணும்டா எப்படி பாதுகாக்க, எங்கட ஊரை பாதுகாக்கணும் எப்படி பாதுகாக்கிறது, எங்கட ஊர்ல உள்ள எல்லோரையும் குர்ஆனுடையவர்களாக மாற்றும். எங்களுக்கு யோசிக்கிறோம், எங்கட பிள்ளை எப்படி பாதுகாக்கிறது, பிள்ளைக்கு சொத்தை சேர்த்து வச்சா சரியா, குடும்பத்தை எப்படி பாதுகாக்கிறது? குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஊரையும் சொத்தோடும் இரக்கம் இருந்தால் சகோதரர்களே, வீடு வீடாக அலைந்து இந்த குர்ஆனுடைய வீடுகளை உருவாக்குங்க. குர்ஆனை பாடமாக்க ஆரம்பிங்க, ஓத ஆரம்பிங்க, குர்ஆனை பத்தி பேச ஆரம்பிங்க, குர்ஆனுடையவர்களுக்கு செலவழிக்க ஆரம்பிங்க. அல்லாஹ் புது ஒரு உலகத்தை இந்த உலகத்தில் உருவாக்குவான். அதுதான் நல்லடியார்களின் உலகம், அதுதான் சிறந்தோர்களின் உலகம், அதுதான் எதிர்காலத்தில் நல்லவர்களுக்கு அமைய போகக்கூடிய இடம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்து பனி இஸ்ராயீலை சரியாக படித்து சூரா கஹ்ஃபுடைய இந்த ஆயத்துகளை சரியாக விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்கள் ஹஜ்ரத் துல்கர்னைன் என்பவர் யார், யஜூஜ் மஜூஜ் என்றால் என்ன என்பதை பற்றி படிப்போம். இந்த துல்கர்னைன் யஜூஜ் மஜூஜோடு இணைந்ததாக உலகத்துடைய சிறிய அடையாளங்களாக சொல்லப்பட்ட 130 சின்ன அடையாளங்களும் சகோதரர்களே, உலகத்தின் பெரிய அடையாளங்களாக சொல்லப்பட்ட 10 அடையாளங்கள், உலகத்தில் நடந்து முடிந்த சிறிய அடையாளங்கள், உலகத்தில் நடக்காத இன்னும் பெரிய சிறிய அடையாளங்கள் என்ன, பெரிய அடையாளங்கள் என்ன என்பதை தெளிவாக படிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் உடையவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. என்ற ஓதின ஆயத்தில் ஓதிப்பார். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்.
بسم الله الرحمن الرحيم وأما الجدار فكان لغلامين يتيمين في المدينة وكان تحته كنز لهما وكان أبوهما صالحا فأراد ربك أن يبلغا أشدهما ويستخرجا كنزهما رحمة من ربك وما فعلته عن أمري ذلك تأويل ما لم تسطع عليه صبرا اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين